வணக்கம். இந்த வீடியோவில் 5% அகவிலைப்படி உயர்வு 3 மாதம் DA நிலுவைத் தொகை 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வு சார்ந்து முக்கியமான செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்த முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் 8வது ஊதியக் குழுவின் அமலாக்கத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்பாக அவர்களுக்கு மற்றொரு முக்கியமான அறிவிப்பு காத்து கொண்டுள்ளது. ஜனவரி 2026 அகவிலைப்படியும் அகவிலை நிவாரணமும் ஒரு சில நாட்களில் வெளியிடப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதனுடைய தாக்கம் ஊழியர்களின் சம்பளத்திலும் ஓய்வூதியர்களின் ஓய்வூதியத்திலும் இருக்கும் என்பதால் இதற்காக அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். சென்ற மாதம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் 2025 டிசம்பர் மாதத்திற்கான அகில இந்திய தொழில்துறை தொழிலாளர் குறியீடு AICPIW வெளியிட்டது. இந்த குறியீடு 148.2 இருந்தது. பணவீக்கம் ஊழியருடைய சம்பளம் அல்லது ஓய்வூதியத்தின் உண்மையான மதிப்பை குறைக்காத வகையில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி DAவை நிர்ணயிப்பதற்காக அடிப்படையாக இந்த எண் செயல்பட்டு வருகிறது. ஜனவரி 2026 அகவிலைப்படி திருத்தம் என்பது மிகவும் முக்கியமானது. 6 மாதங்களுக்கு ஒரு முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படியில் திருத்தம் செய்யப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக ஜூலை 2025 அரசு அகவிலைப்படியை 55 58% உயர்த்தியது. டிசம்பர் 2025 AICPIW 148.2 இருந்ததால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DAவில் 5% அதிகரிப்பு இருக்கும் என்று அகில இந்திய NPS ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் மன்ஜித் சிங் பட்டேல் கூறியிருக்கிறார். இதன் காரணமாக அகவிலைப்படி அதிகரிப்பு 5% வரை இருக்கலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. அகவிலைப்படி கணக்கிடுவதற்கான சூத்திரம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் அகவிலைப்படி சதவீதம் கணக்கீடு செய்யப்படும். AICPIW 148.2 இருந்ததால் தற்போது 63% அகவிலைப்படி அதிகரிக்கும். அதாவது 5% அகவிலைப்படி அதிகரிப்பது தற்போது உறுதியாக கூறலாம் என்று தகவல்கள் வெளிவந்துள்ளது. அகவிலைப்படி 5% அதிகரித்தால் நேரடி பலன்கள் சம்பளத்தில் பிரதிபலிக்கும். அகவிலைப்படி 63% எட்டினால் அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி தோராயமாக 31,500 இருக்கும். ஜனவரி 2026க்கான உண்மையான அகவிலைப்படி உயர்வு மார்ச் மாதமோ ஏப்ரல் மாதமோ அரசு அறிவிக்கும். ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் அரியர் தொகை கிடைக்கும். இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்போது வரை வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 5% அகவிலைப்படி உயர்வு மற்றும் 3 மாதங்களுக்கான DA அரியர் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.